பிரண்டை பாருங்கள் எனக்கு எவ்வளோ துளிர் வந்திருக்கு செடியில். இதெல்லாம் கட் பண்ணி இன்றைக்கி சட்னி அரைக்கிறேன். இன்றைக்கி பிரண்டை வந்து சட்னியாக பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரண்டை வந்து சட்னியாக பண்ண போகிறேன். இந்த முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இன்றைக்கி பிரண்டை வந்து சட்னியாக பண்ண போகிறேன். இந்த முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இன்றைக்கி பிரண்டை வந்து சட்னியாக பண்ண போகிறேன். இந்த முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். அந்த நல்லெண்ணெய் காஞ்சோன்னா மிளகா போடுறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பிரண்டை போடுறேன். இது வந்து எங்கள் வீட்லேயே வந்து வளர்ந்த பிரண்டையாக, அதில் தான் இன்றைக்கி வந்து சட்னி சேர்க்கலாம். நல்லா பிஞ்சு பிரண்டையாக இருந்தது. உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த பிரண்டை சட்னி ஒரு வாரம் தான் தாங்கும். அதுக்குள்ளே எதுவும் வெயில் காலம், கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு.